வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இம்மானுவேல் ஆகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் கொடுத்த விலையேறப்பட்ட பாக்கியம். இம்மானுவேல் ஆகிய தேவன், எபினேசர் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கை எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தான் தரும். நம்ம எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க பகுதி உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் சிலர் சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நிறைய பேர் சபைகளை இழக்கிறவர்களாக, சபையை விட்டுவிடுகிறவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் ஊழியத்தில் இருக்கிறதுனாலே அதை நான் சொல்கிறேன். இல்லை என்றால் அதை பற்றி எனக்கு தெரியாது. சரிங்களா? சிலருக்கு ஆலயம் அற்பமாக இருக்கும். ஆலயத்தின் அருகில் இருக்கிறவர்களுக்கு ஆலயம் அற்பமாக இருக்கும். ஆலயத்தை பார்க்காதவர்களுக்கு ஆலயத்தை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்தமாக இருக்கும். ஐயோ, எனக்கு ஆலயம் இல்லையே, எனக்கு ஆராதனை இல்லையே என்ற மிகுந்த அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஆலயம் இல்லையே, பக்கத்தில் நான் தொழுது கொள்வதற்கு ஆலயம் இல்லையே, ஆராதிப்பதற்கு எனக்கு ஆலயம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு தூரமாக இருக்கிறவர்கள் ஆலயத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுவார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் ஆலயத்தை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் தான் பாக்கியவான்கள். எவ்வளோ பேருக்கு ஆலயம் கிடையாது, ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த ஆலயத்தில் அவங்க ஆராதிக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிற பரிசுத்த ஆலயத்தில் இயேசுவை ஆராதிப்பதற்கு நீங்கள் விட்டுறீங்க. சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல நீங்கள் எப்பொழுதும் விட்டு விடாதீர்கள். ஆலயத்தில் நீங்கள் முக்கியமான ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை கடைசி நாளில், இந்த கடைசி நாட்கள், இந்த உலகம் என்றைக்கு வேணாலும் முடியலாம். தேவன் சொன்ன அத்தனை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? கடைசியில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம், தேவன் அசைவாடுகிற பரிசுத்த தேவஸ்தலம், தேவன் பிரசன்னமாகிற தேவ பரிசுத்த ஸ்தலம், ஆலயம். இந்த ஆலயம் அன்று சொல்றாரு கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு. இந்த கொடுமுடி அப்படின்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு. சபைங்கிறது சும்மா சாதாரணமாக 10-11 யோசிக்காதீங்க. சபை என்பது ஒரு உயர்ந்த உன்னத நிலைமையில் இருக்கிற ஒரு அடையாளமாகத்தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்புறம் பாருங்களேன், கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சபையை விட்டு விட்டால் சபை மூடிடுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் போட மாட்டாங்க. தேவனுடைய சபை, தேவன் விலைக்கிரயமாக மீட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய தலையாக இருக்கிறது. ஆகவே இந்த சபைக்கு எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்களாம். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவாங்க. நீங்கள் நிற்கிறதுனால நீங்கள் சபைக்கு நஷ்டம் நினைக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை, சபைக்கு நஷ்டம் இல்லை. நீ போனால் இன்னும் ஒரு ஜாதி வர்றதுக்கு காத்திருக்குது. அதனால் எல்லா ஜாதிகளும், எந்த ஜாதி இந்த நாட்டில் இருக்காங்களோ அத்தனை ஜாதிகளும் சபையை தேடி ஓடி வருகிறதுக்கான நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது. அதனால் சபையை இழப்பது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் சபை கூடி வருதலை நீங்கள் நேசியுங்கள், அதில் பங்கெடுங்கள். 3வது வசனம் பாருங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும்
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? புறப்பட்டு ஓடி வந்து கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். நம்ம ஆலயத்துக்கு போனோம் வாருங்கள். என்ன நடப்பாங்க? அவர் சொல்லுகிறார், வாருங்கள், அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆலயத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? உன் வழி, உன்னுடைய பாதை போதிப்பார். நீ என்ன நடக்கணும், எப்படி போகணும், எங்க இருக்கணும். அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளை நடப்போம். நீ ஆலயத்துக்கு வந்தா தான் அவர் பாதையில போவ. நீ ஆலயத்துக்கு வரலைன்னா வேற பாதையில போவ, குறுக்கு பாதையில போவ. அதனால நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது எதுக்குன்னா அவருடைய பாதையில நீ போகணுங்கிறது தான் கடவுள் சபையை வைத்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சபையை அற்பமா எண்ணி, சபையை உதாசீனப்படுத்தி, சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக தேவையில்லாத சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, இது 1ஆம் நூற்றாண்டில் இருந்தது தான். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், சில சபையை விட்டு விடுகிறது போல நீங்கள் சபையை விட்டு விடாதபடிக்கு சபையில் இணைந்து கூடி அவருக்கு ஊழியம் செய்யுங்கள், சேவை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் சபையை இலக்காக, சபையை விட்டு விடாமல், சபையை நேசிக்க, சபையில ஊழியம் செய்ய கிருபைதான் தாழ்த்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கருத்தினை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.